ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜன் vlog. இன்றைக்கி நம்ம கனவா ஃப்ரை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு பட்டை போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த 1 கிலோ கனவா மீனுக்கு ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடிசாக, அதை போட்டுக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நம்ம கனவா ட்ரையாக செய்கிறதுனால நல்லா வெங்காயத்தை நல்லா தின்னாக வதக்கியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம கனவா மீனை அலசி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு பெதறி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம். ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்கும், அதனால் இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். கனவா மீன் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், ஏன்னா அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறப்ப கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா நல்ல சுவையான கனவா ஃப்ரை கிடச்சிரும் நமக்கு. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம காரம் நிறைய போட்டுட்டோம், அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த சுவையான கனவா ஃப்ரை நீங்கள் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.